ஜெய் பாரத் மாதா பார்வதி. பூமியில் பூரா பேப்பரை அச்சடித்து விட்டு பேப்பரை பூரா பாழாக்கி விட்டு பழாக்கி வச்சுருக்கான். கோர்ட்டில் நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கணும் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான். ஒரே இன்னும் அந்த ஓட்டு முத்திரைக்கு தான் பறக்கான். பறந்து முடிஞ்சோடனே பூமி அழிக்கான். இதே ஜோலி இந்த பேய்களுக்கு அரசியல்வாதி. ஈரக்கொலையை குத்தி விடுதாரு. ஈரக்கொலையை குத்தி விட்டால் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான மானிட பிறவி உலக நாடே குத்தி விட்டுக்கிட்டே இருப்பார். சோழி முடிஞ்சு போயிடுவான். அவ்வளோதான். ஈரக்கொலையில் குத்தியாச்சினாலே வாழ்க்கைத்தியால் குத்திட்டாலே சோழி முடிஞ்சு. அது இவரால் தான் முடியும், கடவுளால் தான் முடியும், வேறு யாராலே முடியாது. தப்பு செய்கிறவனை பூரா ஈரக்கொலையை குத்தி விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. எல்லாம் இப்போ 2 காதில் கேட்டுத்தானே உலக நாடே அசிங்கம் பண்ணுதான், அகம்பாதம் பண்ணுதான். 2 காதுக்கு என்ன விட போகிறாரோ அவர் ஏட்டில் எடுத்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். 2 காதுக்குள்ளே விட்டுட்டாலே எல்லா பேரும் சோழி முடிஞ்சான். ஆணும் பெண்ணும் உலக நாடு அந்த பேப்பரை வச்சு விளையாடுதான். நீதிமன்ற கோர்ட்டு எல்லாமே அவன் அடைக்கலத்துக்குள்ளே இருந்த மாதிரி கிடக்கு. அதை வெளியே வரணும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வெளியே வரணும். அந்த கணக்கு இப்போ பிடிப்பார். அதான் இராணுவத்தை உள்ளே கொண்டு வந்தால் தான் இந்த பேய்களை அடக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஆடிட்டான். ஆடி பாடி மோசத்தில் வச்சு ஆடிட்டான். ஒத்த நாற்காலி சேரில் உட்காந்து 2 காலை தோளில் தூக்கி போட்டு உட்காருவான். அந்த ஒத்த நாற்காலி சேரில் அரசியல்வாதி, டெல்லி பிரதமர், மந்திரி, குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பூரா எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் வரைக்கும் சேரில் உட்காந்து 2 காலை தோளில் தூக்கி போட்டு உட்காந்து நாசம் பண்ணுதான். அப்போ அந்த 2 கால் என்ன செய்யணும்? இப்போ அந்த காலில் 2 கால்லையும் அந்த வாழ்க்கத்தியை அப்படியே லைட்டாக குத்தி விட்ருவார். நடக்க முடியாத அளவுக்கு அந்த பண்ணி விடுவார். அந்த காய்ச்சல் நோய் வரையில் 2 கால் எட்டு வைக்க முடியாதா, நாசமாக போயிடுவிய. முக்கால் சத்தியம். காலை வச்சு தானே ஓடுத. இப்போ அந்த காலை பிடிக்காரு. 2 காலை மானிட பேய் இவ்வளோ அகம்பாத சேட்டை பண்ணி வச்சுருக்கான். முக்கால்